nuclear density. You know, density is nothing but weight by volume. You can call it mass by volume also, right? Now, in order to know the volume, we know this nucleus. இதை ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணோம்னா அப்ப ஸ்பெரிக்கல் வால்யூம் தானே. ஸோ 4/3 பை ஆர் கியூப்னு எழுதிக்கலாமா. ஸோ திஸ் இஸ் த வால்யூம். ஓகே, புரியுது அது, ரைட். இப்போ இந்த நியூக்ளியர் சைஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? நிச்சயமா இது மாஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ 4/3 பை ஆர் கியூப் இந்த வால்யூம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொன்னேன்? இந்த வால்யூம் வந்து அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர், இப்போ மாஸ் நம்பர் ஆஃப் யுரேனியம் எவ்வளோ? 235, 236, 238 டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். கார்பனுக்கு எவ்வளோ? 12. ஸோ இந்த மாதிரி மாஸ் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இல்லையா? ரைட். அதில் எலக்ட்ரானை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுல நெக்லிஜிபிளாக பண்ணிட்டு. அப்போ இந்த இடத்துல இதுல இந்த 4/3 பை ஆர் கியூப் இருக்குல்ல, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே, அதெல்லாம் தூக்கிடுவோம். அப்ப வெறுமன ஆர் கியூப். கரெக்டா? ஸோ ஆர் கியூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னது? ஏ. அப்ப டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ், அப்போ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 1/3. இது மீனிங் புரியுதா? ஏன் வந்ததுன்னு புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் அ கான்ஸ்டன்ட். Therefore, R is equal to R0 into A power 1/3. இது வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ரிலேஷனை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது மீனிங் புரியுதா? இப்போ இதோட கான்ஸ்டன்டோட வேல்யூ, வேரியஸ் அட்டாமிக் மாஸோட வேல்யூ எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்குறப்போ இந்த R0 வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா R0 is equal to take down 1.2 into 10 power minus 15 மீட்டர். இதுதான் பைக்கோமீட்டர், புரியுதா? பிகோமீட்டர் இல்லையா? இது என்னது? இது 10 power minus 12 என்ன, 10 power minus 15 என்ன? 10 power minus 15 இது ஃபெர்மி. வெரி குட், ஃபெர்மி. ஸோ பிகோ அப்படிங்கிறது வந்து பைக்கோ, பிகோ இதெல்லாம் வந்து 10 power minus 12 தான். அது ஃபாரட்ஸ்ல நிறைய வரும். மைக்ரோ ஃபாரட்ஸ், பைக்கோ ஃபாரட்ஸ் ஆர் பிகோ ஃபாரட்ஸ். இது வந்து ஃபெர்மி. அப்போ 10 power minus 15 மீட்டர். ஓகே. ஸோ R0 is equal to 1.2 into 10 power minus 15 மீட்டர். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் நியூக்ளியர் சைஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது நியூக்ளியர் டென்சிட்டிங்கிறது இப்போ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்கு. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி, டேக் டவுன் நியூக்ளியர் டென்சிட்டி. இந்த நியூக்ளியர் டென்சிட்டினா நம்ம ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தட் இஸ் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த மாஸ் அப்படிங்கிறது நமக்கு அட்டாமிக் மாஸ் ஏற்கனவே தெரியும். இது வந்து என்னது? அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இது அட்டாமிக் மாஸ். அப்போ ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அ நியூக்ளியம் இஸ் m அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் மாஸ் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஆவரேஜ் மாஸ் ஆஃப் a நியூக்ளியம். நியூக்ளியம்னா என்ன? நியூக்ளியஸ்ல உள்ள பார்ட்டிகல், சப் நியூக்ளியர் பார்ட்டிகல் தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியன்றோம். அது வந்து இட் இஸ் கிவன் as m. புரியுதா? அப்ப டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னு எப்படி வரும்? இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு m. இது வந்து ஐ மீன் அப்ப m into a அப்படின்னு நாம சொல்லுவோம். புரியுதா? அப்ப மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன? நோட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு a into m. இது மீனிங் புரியுதா? ஓகேவா? இப்ப டென்சிட்டி வால்யூம்ங்கிறது என்ன? நியூக்ளியஸ் வால்யூம். நியூக்ளியஸ் வால்யூம் என்னன்னு சொன்னோம்? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். எழுதிட்டே வா கையோட. 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? இந்த 4/3 பை ஆர் கியூப் இப்ப நமக்கு வேணுங்கிறது டென்சிட்டி தானே இல்லையா? ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தானே எடுக்கிறோம். ஸோ மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல டென்சிட்டி ஆயிடுச்சு. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் மாஸ் எவ்வளோ? am. டென்சிட்டி வால்யூம் வந்து 4/3, அதாவது நியூக்ளியர் வால்யூம் அப்படி வச்சுக்கோ. ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் புரிஞ்சுக்க நல்லா, அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை
4/3 நியூக்ளியர் வால்யூம் பை ஆர் கியூப். அப்பனா அதை ரெசிப்ரோகேட் பண்ணிப்போம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? 3 am டிவைடட் பை 4 πr கியூப். ஸோ இதை மறக்காது. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு வேல்யூ தெரியும். இந்த ஆறுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஏன் ஆறுக்கு பதில் இன்னொன்று என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு ஈக்குவேஷன். என்னது இது? r0 இன்ட்டு a பவர் 1/3. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை r அப்படிங்கிறது r0 இன்ட்டு a பவர் 1/3. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஸோ d இஸ் ஈக்குவல் டு 3am டிவைடட் பை 4 π. அடுத்தது இந்த ஆறுக்கு பதில் r0 அப்புறம் கியூப் இன்டு ஏ அப்புறம் 1/3 ஹோல் கியூப்னாக்கா ஏ தானே. மீனிங் புரியுதா? அப்ப இந்த ரெண்டு ஏ அடிச்சிடலாமா? அப்ப என்ன ஆகுது? இங்க டி இஸ் ஈக்குவல் டு வாட்? 3m டிவைடட் பை 4 π r0 கியூப். இது மீனிங் புரியுதா? இப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த டென்சிட்டி வந்து இட் இஸ் டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? மாஸ் நம்பர். அதுதான் ப்ரூஃபே. அப்போ இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். புரியுதா? ஸோ ஷோ தட் தட் நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை பேஸ் பண்ணியே இல்லை இது. ஆர் ஏபிள் ஃபாலோ? அப்போ இதை எதை பேஸ் பண்ணியிருக்கு? இப்போ இதில் எதெல்லாம் இது கான்ஸ்டன்ட்? 4 π கான்ஸ்டன்ட், 3 கான்ஸ்டன்ட், r0ங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் தான் சொல்லணும். புரியுதா? அப்ப m மட்டும்தான் அங்க வேரியபிளா இருந்தது. புரியுதா? அப்போ எத்தனை நியூக்ளியான் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டென்சிட்டி மாறும். அவ்வளவுதான். நம்பரை பேஸ் பண்ணி தான், நியூக்ளியான் நம்பரை பேஸ் பண்ணி தான் என்னது? டென்சிட்டி. அப்ப நிறைய நியூக்ளியான் இருந்ததுன்னா நிறைய பேர் டென்ஸ் பாப்புலேஷன் சொல்றோம்ல, மக்கள் நெருக்கடி ஜாஸ்தினா அங்க டென்சிட்டி ஜாஸ்திங்க. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப இந்தியாவில் என்டையர் பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன்ல முக்கால்வாசி பேர் இங்கே தான் இருக்கான். 1.6 crore. எவ்வளோ? தெரியாதா? 7 crore, 7 million, 160 crores. எங்க போயிட்டாங்க? புரியுதா? முதல்ல 100 crore. முதல்ல அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருந்தப்பெல்லாம் 30 கோடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. 30 கோடின்றது 40 கோடி, 50 கோடி, 60 கோடி, 70 crores, 80 crores, 100 crores, 110, இப்போ 160 crores தாண்டிச்சு. ஏன்? ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு இடம், நேச்சுரலி ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கிற இடம். அதனால நிறைய ஜனங்க இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே டென்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதே டெசர்ட்ல பயங்கர டென்சிட்டி இருக்குமா? இருக்காது. பயங்கர போலார் ரீஜன்ல எக்கச்சக்கமா டென்சிட்டி இருக்குமா? பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்காது. அப்போ இங்க எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு அமைக்கபிளான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால டென்சிட்டி ஜாஸ்தி. அப்போ அது மியர் நம்பரை பேஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி எதை பேஸ் பண்ணி? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை பேஸ் பண்ணி. புரியுதா? அதுதான் என்னது இந்த இடத்துல நம்பர் ஆஃப். ஆமா, அதுதான் அந்த ஒவ்வொரு நியூக்ளியன் நம்பர் ஆஃப் மாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மாஸ் ஆஃப் நியூக்ளியான பேஸ் பண்ணி, ஒவ்வொரு நியூக்ளியானோட மாஸை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும்.